எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ வந்து யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துற மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டிங்க. யோசிச்சு பாருங்கள். அந்த பட்டியலில் தான் 11ல் 1 11ல் 1 நான் ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அந்த 11 பேர் அனுப்புனதில் 1 இது. 10 மறந்துட்டீங்க, 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதனால் அந்த 11ஐயும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இது யாருமே பார்த்தா நீங்கள் உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க, யார் போனாங்க என்னங்கிறது. அதனால் அந்த போன பட்டியலை கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 11, அதில் இது 1. சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த எம்எல்ஏ கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த பொடியாக பார்த்துடலாம். நீ போடு கேஸ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு, போலீஸும் கையில் இருக்குது, போடு. இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாமா? நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயிலில் கம்பி என்னவன். இதில் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கு போய் படித்தா நினைப்பது. நான் தனியாக ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்னு எப்போ சொன்னேன். நான் ஆக்ஸ்ஃபோர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களான்னு. ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க. போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கான், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் 11 பேர் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, FCDO ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானே. அதனால் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து பொறாமப்படுறார். கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். அதான் நீ கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு. தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த பொடியாக பார்த்துடலாம். நீ போடு கேஸ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு, போலீஸும் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்துக்கு உள்ளே போய் பார்த்தலாம். நாயத்தை பேசினா இந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, நாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துருந்தான். இங்கே வந்து உங்களில் எடுத்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறதுக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க.